ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இரு கைகளும் இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்ட நிலையில் ஒருவர் பலத்த காயத்தோடு தண்டவாளம் அருகே மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரயிலில் இருந்து தள்ளிவிட்டு கொலை செய்ய முயன்றார்களா? போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது என்ன? ராணிப்பேட்டை மாவட்டம் மகேந்திரவாடி ரயில் நிலையம் அருகே காட்டுப்பாக்கம் ரயில்வே கேட் பகுதியில் ஒருவர் படுகாயங்களுடன் கிடப்பதாக காட்பாடி ரயில்வே போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அங்கு இளைஞர் ஒருவர் உயிருக்கு போராடிய நிலையில் கிடப்பதை பார்த்துள்ளனர். அவரது இரு கைகளும் இரும்புச் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்ததுடன் தலையில் பலத்த காயமும் இருந்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக அவரை மீட்ட போலீசார் அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று முதல் உதவி சிகிச்சை அளித்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். படுகாயமடைந்த நபரிடம் விசாரிக்க முயன்ற பொழுது அவர் யார் என்பது உடனடியாக தெரியவில்லை. முதற்கட்ட விசாரணையில் அவர் வடமாநிலத்தைச் சேர்ந்தவராக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். அவரது அடையாளத்தை கண்டறியும் பணியிலும் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். அதே நேரத்தில் கைகள் இரும்புச் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தது போலீசாருக்கு பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. யாரேனும் அவரை சங்கிலியால் கட்டி ரயிலில் இருந்து தள்ளி கொலை செய்ய முயன்றார்களா அல்லது வேறு பகுதியில் வைத்து தாக்கிவிட்டு தண்டவாளம் அருகே கொண்டு வந்து போட்டுச் சென்றார்களா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. சம்பவம் நடந்த இடத்தில் தடயங்களை சேகரித்ததுடன் சாட்சிகளையும் விசாரித்து போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். அரக்கோணம் அருகே பெற்ற தாயை பராமரிக்க முடியாமல் ஓடும் ரயில் முன் சக்கர நாற்காலியுடன் தள்ளி மகனை கொலை செய்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. அதன் சுவடுகள் மறைவதற்குள் மேலும் ஒரு நபர் கையில் சங்கிலியுடன் கட்டப்பட்டு தண்டவாளம் அருகே படுகாயங்களுடன் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கைகள் கட்டப்பட்ட இந்த நபர் யார்? அவரை சங்கிலியால் கட்டியது யார்? ரயிலில் இருந்து தள்ளி கொலை செய்யும் முயற்சி நடந்ததா என்பதற்கான விடை போலீசாரின் விசாரணைக்கு பிறகே தெரியவரும்.